இன்றைக்கி சாட்டர்டே ஈவினிங் பாப்பாவோட டான்ஸ் ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக முடிஞ்சிருச்சு. சூப்பராக ஆடி இருந்தா. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபஸ்ட் டைம் இதை பார்த்திங்கன்னா ஸ்டேஜில் ஆடுறா. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தா. அவளோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்து நாங்கள் வீட்டுக்கு கூட்டு வந்தாச்சு. சாட்டர்டே நைட்டு முடிஞ்சதை பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங் எங்களுக்கு ஈஸ்டரு. ஸோ ஈஸ்டர் சர்ச்சுக்கு முடிஞ்சிட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வந்தாச்சு. மதியானம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிட்டோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி எல்லாமே செஞ்சு சாப்பிட்டுட்டு நைட்டு கொஞ்சம் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அதே எங்களுக்கு நைட் டின்னருக்கு வரக்குள்ள பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரோசரி ஐட்டம்ஸ் காலியாக அதில் தேவையெல்லாம் வாங்கிட்டு பசங்களாம் சாப்பிட கூட தூங்க வச்சு ஒரு 9:30 போல் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரமும் கழுவி வச்சுட்டு நைட்டு 10 மணிக்கு நான் போய் தூங்க போனேன். அப்போ தான் மார்னிங் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு மண்டே மார்னிங் ஏஞ்சிலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெந்தய பொடி வந்து வறுத்து அரைச்சி வச்சிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு வார்ம் வாட்டரில் எடுத்துக்கணும். கெட்ட கொழுப்புலாம் குறைக்கிறதுக்காண்டி டாக்டர் எனக்கு கொடுத்த அட்வைஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு பால் எங்களுக்கு டீக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அரிசியும் ஊற விட்டு வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மண்டே வந்து லஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக லஞ்ச் பண்ணி தான். ஏன்னா சண்டே பிரியாணி எப்படிலாம் சாப்பிட்டதுனால ஒரு தக்காளி சாதமும் ஒரு அப்பளம் வந்து அவங்களுக்கு பசங்களுக்கு லஞ்ச் பண்ணணும். அதெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு லஞ்ச்லாம் கொடுத்து அனுப்பிச்சாச்சு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு மசாலா ஓட்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்ஸ் வந்து பார்த்து வாங்கி வந்திருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அப்படிலாம் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அது கூடவே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நீங்கள் பட்டாணி, கார்னு, கேபேஜ், அப்புறம் கேப்சிகம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இருந்துச்சுன்னா நான் என்கிட்ட இருக்கிறத மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு தக்காளி பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது இந்த வந்து பார்த்திங்கன்னா நான் குவாக்கரோட மல்டிகிரெயின் ஓட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வதக்கிட்ட பிறகு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் தேவையான உப்பு, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க வச்சுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி நிறைய வச்சு தான் அந்த ஓட்ஸ் போட நல்லா திக்காகிடும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா காய்கறிலாம் கொதிக்கும் போது நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப்பு மட்டும் ஓட்ஸ் அனுப்பிக்கிறேன். ஏன்னா எனக்கு மட்டும்ன்றனால பார்த்திங்கன்னா 1/2 கப் ஓட்ஸ். இதுவே பார்த்திங்கன்னா திக்காக வந்துடும். நல்லா கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு திக்காக வந்துடும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல ஃபீலிங்காக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பை.